மிஸ் பண்ண எபிசோடுகளை மிஸ் பண்ணாம பாருங்கள் உங்கள் தந்திவன் யூடியூப் சேனல் மற்றும் தந்திவன் ஆப்பில் முற்றிலும் இலவசமாக. நீ எதுக்கு நான் வர? எனக்கு தான் போக தெரியுமே, நீ உள்ள போ. இல்ல. என்ன? உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். வா. நல்ல சிவத்தை யாரோ மர்டர் பண்ண முயற்சி பண்றதா சொன்னல. எஸ்ஐ சந்தானம் இதுல சம்பந்தப்பட்டிருக்கிறதா எனக்கு தகவல் வந்திருக்கு. நீ சந்தானத்தை பார்த்து பேசினியா? இல்லையே, பார்க்கலையே. சந்தானம் ரொம்ப கெட்டவன். எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் அவன் மேலே நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்குது. பல தப்பான பெண்களோட சாவகாசம் இருக்குது. அது சரி, இதெல்லாம் நீ ஏன் என்கிட்ட சொல்கிற? மறந்துட்டியா? அவன் காலேஜில் என் பின்னாடி சுற்றினது, அதை நான் உன்கிட்ட வந்து சொன்னது, நீ அவனை போட்டு அடித்தது, இதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? அதுக்கப்புறம் ஏன் திரும்ப திரும்ப அவனை பற்றி என்கிட்ட வந்து கேட்குற? கமலரசி, நல்ல சிவர் ரொம்ப நல்லவர். உங்கள் 2 பேருக்குள்ள ஏதாவது மனஸ்தாபம் இருக்கலாம், ஆனால் அது நிரந்தரம் இல்லை. கொஞ்ச நாள் எல்லாம் சரியாக போயிடும். நீங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்து வாழ தான் போகிறீங்க. நீ இதெல்லாம் மனசில் வச்சு நல்ல சிவத்தை அவமானப்படுத்தணும், பழி வாங்கணும்னு நீ சந்தானத்தோட பழகுனீன்னா அது உனக்கு நீயே வெட்டிக்கிட்ட மரண குழி. அண்ணே, நான் சொல்றதை நீ நம்ப மாட்டியா? அவனுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? நான் எதுக்கு அவனை போய் பார்க்கணும்? அவன் எதுக்கு என்கிட்ட வந்து பேசணும்? ஏதோ ஊர்ல இருக்கும்போது 2 தடவை என்னை வந்து பார்த்து பேசினா, அதோட சரி. அதுக்கப்புறம் நான் அவனை பார்க்கவே இல்லை. நிச்சயமா நீ அவனை பார்க்கல? சத்தியமா நான் பார்க்கல. சூரியன் பத்திரிகையோட பார்ட்னர் அங்கையர் கனி, அவங்கள தெரியுமா? சந்தானம் மெட்ராஸில் அங்கையர் கனி வீட்டில் தான் தங்கியிருக்கான். நீ 2-3 தடவை அவனை போய் பார்த்து பேசியிருக்க. யார் இது உன்கிட்ட சொன்னது? அண்ணாமலையா இல்ல அந்த நல்ல சிவமா? எனக்கு தெரியும், அந்த குடிகாரன் தான் உன்கிட்ட சொல்லியிருப்பா. அவனுக்கு உடம்பு முழுக்க சந்தேகம். இன்னைக்கு நான் உன்கிட்ட ஒரு உண்மையை சொல்றேன். நான் ஏன் திரும்ப என் கருவை கலைச்ச? ஒரு நாள் ராத்திரி குடிச்சிட்டு வந்து கேட்கறான், பிறக்க போற குழந்தை எனக்கு பிறக்க போறதா இல்ல வேற எவனுக்காவது பிறக்க போதான்னு. அதனாலதான் என் கருவை நான் கலைச்சேன். இத பாருன, அண்ணாமலையும் நல்ல சிவமோ எனக்கு எதிரிங்க. அவங்க பேச்சு கேட்டுட்டு நம்பிக்கிட்டு நீ ஆடாத. சரி, அவங்க பேச்சை கேட்கல, நம்பல. சந்தானம் ஒரு கிரிமினல் கூட பழகினீன்னா அவன் ஏதாவது தப்பு பண்ணா நாளைக்கு அந்த தண்டனையை நீ தான் அனுபவிக்கணும். நீ படித்தவ, நாளைக்கு கோர்ட்டு கேஸ் போலீஸ் ஸ்டேஷன் அலைஞ்சின்னா உன் வாழ்க்கையே அழிஞ்சு போயிடும். அது மட்டும் இல்லை, இந்த அண்ணனை நீ மறக்க வேண்டியது வரும். சரி சரி வரேன். என்ன அண்ணனும் தங்கச்சிக்கும் அப்படி என்ன தனியா பேச்சு? ஒன்றும் இல்லைம்மா. இது வரைக்கும் தமிழரசி தான் தப்பு பண்றான்னு நினைச்சேன். அவளோட சேர்ந்து நீயே ஏதோ தப்பு பண்ற. இல்லைம்மா. இத பாருப்பா, அவ எனக்கு பொண்ணே இல்லைன்னு நான் எப்போ தலைமொழிகிட்டேன். நீயும் உனக்கு தங்கச்சியே இல்லைன்னு தலைமொழிகிட. அதான் உனக்கும் நல்லது. நம்மள எல்லா டீட்டெயில்ஸும் உங்கள் டைரியில் நோட் பண்ணுறீங்களா? எழுதுற. நம்ம வாங்க போகிற ப்ரெஸ்ஸுக்கு ஏற்கனவே அட்வான்ஸாக 1 லட்ச ரூபா கொடுத்துருக்கோம். நேற்று ஒரு 50,000 ரூபா கொடுத்துருக்கோம். அதெல்லாம் கரெக்டாக நோட் பண்ணி வைங்க நம்மள. ஏன்னா நம்ம பணம் கொடுத்ததுக்கப்புறம் பணமே கொடுக்கலன்னு அவங்க சொல்லக்கூடாது இல்லையா? அது ரேஷன் மாதிரி நாமளே ஏமாறக்கூடாதா நம்மள? அதுக்கு தான் சொல்கிறேன். யோ, உங்ககிட்ட தண்ணி கேட்டு எவ்வளவு நேரம் ஆகுது? சீக்கிரம் கொண்டாயா.
அண்ணே ஆ? ஏய், அண்ணே நானும் பொறுத்து பொறுத்து பார்க்க. இந்த முதல்ல வெளியே போ. இனிமே ஒரு நிமிஷம் இங்க இருக்க கூடாது. வெளியே போ. என்ன என்ன வெளிய போ சொல்றதுக்கு நீங்கெல்லாம் யாரு? இந்த பத்திரிக்கை ஆபீஸ் என் வீட்டுக்காரரும் கதிரேசனும் சேர்ந்து ஆரம்பிச்சது. இங்க நான் தான் ஓனர். நீங்கெல்லாம் வெளிய போங்க. இப்ப நீ வெளியே போல கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுவேன். வெளியே போ. அன்வர், உங்க அண்ணாமலை கிட்ட சொல்லுங்க, இந்த பத்திரிக்கைக்காக எங்க வீட்டுக்கார் 3 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்காரு. 3 லட்ச ரூபா தானம்மா? வட்டியும் முதல்ல 2 நாள் திருப்பி கொடுத்துறேன். முதல்ல கிளம்புங்க இங்க இருந்து. கொடுப்பீங்க. எவ்வளவு கொடுப்பீங்க? 5 லட்சம் ரூபாய் கொடுக்கணும், தெரியும்ல? சரிம்மா, 5 லட்ச ரூபா தானம்மா? நான் கொடுக்குறேன். தயவுசெய்து கிளம்புங்க ப்ளீஸ். கிளம்புங்க. போலனா என்ன பண்ணுவீங்க? அண்ணாமலை ஒரு வார்த்தை சொல்லு. இவள அரைஞ்சு வெளியே தூக்கி போட. வேண்டாம் நினைச்சுக்கோம், அவங்களே போவாங்க. கிளம்புங்கம்மா. எல்லாருமா சேர்ந்து என்ன மிரட்டுறீங்களா? இப்ப போறேன், 2 நாள் கழிச்சு வருவேன். என் பணத்தை எனக்கு கொடுக்கல, இந்த ஆபீஸை இழுத்து மூடிடுவேன். அண்ணாமலை, அடியாள வச்சு என்ன மிரட்டுறியா? எனக்கும் அடியாளுங்க இருக்காங்க, நானும் கூட்டிட்டு வரேன் பாரு. வெளியே போமா. அதான் போ. இதுதான் அந்த செத்து போன கதிரேசனோட நீங்க போட்டுக்கிட்ட அக்ரிமெண்டா? ஜிலேபியா இருக்குது, ஓரளவும் புரிய மாட்டேங்குது. வா தமிழு, உட்கார். என்ன அங்கே இருக்க நீ கூட வந்திருக்க? என்ன விஷயம்? என்ன நீ ஒத்தாள வந்தாலும் ஏன் வந்தான்னு கேக்குற? இது மாதிரி பொண்ணோட வந்தாலும் ஏன் வந்தான்னு கேக்குற? இங்க பாரு, ஒரு முக்கியமான விஷயம், சந்தோஷமான விஷயத்தை சுமந்துட்டு வந்திருக்கோம். என்ன விஷயம்? அது அங்க என்ன பால்ல விழுந்த பணியார் மாதிரி உட்கார்ந்துருக்க? அங்க என்ன நடந்தது அப்படின்னு உன் வாயாலே சொன்னீங்கன்னா தானே தங்கச்சிக்கு முழு வீச்சுல புரியும். சொல்லு, என்ன நடந்துச்சு? நேத்து பத்திரிக்கை ஆபீஸ்ல எனக்கும் அண்ணாமலைக்கும் பயங்கர சண்டை. என்ன வெளிய போன்னு சொல்லிட்டா. எனக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு. என்ன வெளிய போ சொல்றதுக்கு நீ யாரு? உனக்கும் இந்த பத்திரிக்கைக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இந்த பத்திரிக்கை என் வீட்டுக்காரரும் கதிரேசனும் சேர்ந்து ஆரம்பிச்சாங்க. இந்த பத்திரிக்கை ஆரம்பிக்கிறதுக்கு என் வீட்டுக்காரர் 5 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்திருக்காரு. அதை இப்ப உடனே கொடுக்கல, ஆபீஸை இழுத்து மூடிடுவேன். நானும் கண்ணா பின்னான்னு சத்தம் போட்டு வந்துட்டேன். பிரமாதம், நல்ல காரியமா பண்ணிருக்கீங்க. எங்களை விட நீங்க பெரிய ஆளா இருக்கீங்க. அந்த அண்ணாமலை முகத்துல நல்ல கரிய பூசிட்டீங்க. என்ன கரிய பூசிட்டாங்க? அண்ணாமலை நாளைக்கு 5 லட்சம் ரூபாய் பரட்டி கொண்டாந்து கையில கொடுத்துட்டான். அப்புறம் அங்குக்கு அங்க என்ன உரிமை இருக்கு? அது மட்டும் இல்ல, அப்புறம் அங்க இருக்க நீ வச்சு அண்ணாமலைக்கு எந்த குடைச்சலும் தர முடியாது, ஞாபகத்துல வச்சுக்கோ. 5 லட்சம் இல்ல, அந்த அண்ணாமலையால 5 ரூபாய் கூட புரட்டி கொடுக்க முடியாது. நீங்க பேசாம நாளைக்கு ஆபீஸ் இழுத்து மூடிடுங்க. நீ பயங்கர புத்திசாலின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த. அதனாலதான் சாத்தப்ப இந்த லாட்ஜ் வீடு எல்லாத்தையும் நிர்வகிக்கிற பொறுப்பு கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிருக்கான்னு நினைச்ச. ஆனா நீ அடிமுட்டாளா இருக்கிய. யாரை பார்த்து முட்டாள்னு சொல்ற? உன்னைத்தான் சொல்றேன். பின்ன நாளைக்கு அண்ணாமலை பணம் தள்ளினா அந்த ஆபீஸ் இழுத்து பூட்டிட்டு வந்து அந்த சாவியை வச்சுக்கிட்டு அங்க என்ன மணி ஆட்டிக்கிட்டு இருக்கிறதா? யோசிச்சு பாரு, அங்கே இருக்க நீ அதுக்குள்ள கிடக்கிற 4 டேபிளும் அந்த விற்காத புத்தகத்தையும் கொண்டு கடையில போட்டா 5 பத்து கூட தரமாட்டான். 5 லட்சம் ரூபாய் எங்க, 5 பத்து இங்க. சொல்லுமா, உன் கருத்து சொல்லு. ஆமா தமிழரசி, நாளைக்கே நான் அண்ணாமலை கிட்ட பேசி சமாதானமா போயிடலான்னு இருக்கேன். இது சரி. சமாதானமா போகாதீங்க. பத்திரிக்கை ஆபீஸ் இழுத்து மூடுவேன், ஒத்த கால்ல நில்லுங்க. நின்னா அப்ப என் பணம்? பணம் அந்த பணத்தை நான் கொடுக்குறேன். ஐயோ, அப்புறம் என்ன அந்த லாட்ஜ் அடமான வச்சு கொடுக்க போறியா? இங்க பாரு, சாத்த பொண்ணு நம்பி கொடுத்துட்டு போயிருக்கா. நம்பிக்கை துரோகம் பண்ணாத தமிழ். வேண்டாம். வாய மூடுறியா? இந்த பத்திரிக்கை ஆபீஸை க்ளோஸ் பண்ணா சந்தோஷப்படுற ஆளு சாத்த பண்ணா. அவர் 5 லட்சம் இல்ல 10 லட்சம் கூட கொடுப்பாரு. வேணும்னா நீ 5 லட்சம் எடுத்துக்கோ. அப்ப சரி. அங்க இருக்க நீ அதான் தமிழ் சொல்லிருச்சல்ல, போய் அந்த ஆபீஸ் இழுத்து பூட்டிட்டு வந்துடுற. போ. அப்ப பணம் கொடுத்துருவீங்கல்ல? கண்டிப்பா பணம் வந்துரும், நான் தரேன். அப்ப நாளைக்கு காலையில நீங்க 2 பேரும் ஆபீஸ்க்கு வாங்க. நான் அண்ணாமலை கிட்ட சண்டை போட்டு ஆபீஸ் இழுத்து மூடிடுறேன். அங்கு ரொம்ப வீரம் இல்ல. பணம் கொடுத்துடணும். ஐயா, என்ன நீ பணம் அலைஞ்சிட்டு இருக்கா? அதான் தங்கச்சி சொல்லிருச்சல, அதுவே தள்ளினாலும் எனக்கு ஒரு 5 லட்சத்தை நான் உனக்கு தர்றேன். போதுமா? வட்டிக்காரன் பொண்ணு இல்ல, கெட்டி. சரி, நீ புறப்படுமா. இந்தா. அப்புறம் இதுல ஒரு சின்ன சந்தேகம். இந்த பத்திரத்துல ஒரு எழுத்தியெல்லாம் வச்சு பார்த்தா இது டூப்ளிகேட் மாதிரி தெரியுதே. இல்லம்மா, நாளைக்கு போலீஸ் கேஸ் ஆகி நாங்களும் மாட்டிக்க கூடாது, அதுக்கு தான் சொன்னேன். அங்கு தங்கச்சி, இங்க பாரு, இவ புடுங்கிட்டு போறத பார்த்தா உண்மையான பத்திரத்தை கிழிச்சு போட்டு போலி பத்திரம் ரெடி பண்ணிருப்பாளோன்னு தோணுது. போலீஸ் கேஸ் ஆச்சுன்னா எஸ்கேப் ஆயிடணும். நம்ம உஷாரா இருக்கணும், புரியுதா? நீ உன் வாயை மூடிட்டு கொஞ்சம் பேசாம இரு. வாய மூட பணம் தருவியா என்ன?
5 லட்சம் தர்றேன்னு இருக்கேன், ஞாபகம் வச்சுக்கோ. வாமா. அங்கிள், நான் சொன்னேன்ல உங்ககிட்ட, அங்கேயே இருக்க நீ. இவங்க தான். வாங்கம்மா. வணக்கம். வணக்கம், உள்ள வாங்க. உங்களை பற்றின எல்லா விஷயங்களையும் சீத்தல் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாமா. சூரியன் பத்திரிகை ஓனர் நீங்கள் தானே? உங்களே வெளியே போய் சொல்லிட்டாலாமா அண்ணாமலை? ரொம்ப மோசமான பொம்பளைம்மா. நம்ம எல்லாரும் சேர்ந்து அந்த அண்ணாமலைக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். நீ பத்திரிக்கை இழுத்து மூடிடு. உனக்கு என்ன உதவியுமோ என்கிட்ட சொல்லு, நான் செய்ய தயாரா இருக்கேன். அது இல்லைங்க, நான் ஷீதல் கிட்ட டாக்குமெண்ட்ஸை கொடுத்ததுக்கு காரணமே அந்த பத்திரிக்கையோட ஓனர் நான் தான். என்ன மீறி அவங்க ஏதாவது பண்ணிடுவாங்களோன்ற பயத்துல தான் நான் ஷீதலை பார்க்க வந்தேன். ஒரு விஷயம் புரிஞ்சுக்குமா, பணம் உங்களுக்கு தர முடியாதுன்னு அண்ணாமலை பத்திரிக்கை விட்டு போயிட்டா பத்திரிகையை உங்களால் நடத்த முடியுமா? சொல்லுமா, பத்திரிகையை உங்களால் நடத்த முடியுமா? இல்ல, முடியாது. முடியாது இல்ல? அப்ப அந்த பத்திரிகையில் நீங்க போட்ட பணமெல்லாம் வேஸ்ட் தானே? இப்படி பயந்து போய் அண்ணாமலைக்கு பணிஞ்சு போய் காம்ப்ரமைஸ் பண்ணிக்காதம்மா. அந்த பத்திரிகை இழுத்து மூடிடு. உனக்கு எவ்வளவு பணம் வேணும்னு சொல்லு, அந்த பணத்தை கொடுக்க நான் தயாரா இருக்கேன். இந்த பாருமா, அந்த டாக்குமெண்ட்ஸை மாத்தி எழுதிருக்கீங்கன்னு சீத்தல் சொன்னா. அது ஒரு ஃபோர்ஜரி கேஸ். அதை கண்டுபிடிச்சு அன்பரும் அண்ணாமலையும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகாம பாத்துக்க வேண்டிய பொறுப்பு சீத்தல். அதை அவ பாத்துக்குவான். ஆனா நீ மட்டும் நான் சொன்ன மாதிரி அந்த பத்திரிகை எடுத்து மூடிடு. உனக்கு என்ன உதவி ஒண்ணு சொல்லு, நான் செய்ய தயாரா இருக்கேன். தேங்க்ஸுங்க. அங்கிள், இன்னொரு விஷயம். அன்வர் வந்து உங்ககிட்ட பணம் கேட்டாருன்னா கொடுத்துடாதீங்க. அன்வருக்கு நான் பணம் கொடுக்குறேன்னா இவங்களுக்கு நான் ஏன் பணம் கொடுக்க போறேன்? எனக்கு வேண்டியது வந்து என் புள்ள அந்த அண்ணாமலையும் பத்திரிகையை விட்டு வெளியே வரணும். அதான். இதை பாருமா, நான் சொன்ன மாதிரி நீ பத்திரிகை எடுத்து மூடிடு. அதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன். சரிங்க. என்ன ஜீவா, இன்னைக்கு ஸ்கூலுக்கு வரலையா? கலர் ட்ரெஸ் போட்டிருக்க. ஏற்கனவே நீ 4 நாள் லீவு. இன்னைக்கும் வரலன்னா மிஸ் திட்ட போறாங்க. போய் யூனிஃபார்ம் போட்டுட்டு சீக்கிரம் வா, இல்லனா லீவ் லெட்டர் கூட நான் கொடுத்துடுறேன். அவளுக்கு உடம்பு சரியில்லைம்மா, 2 நாள்ல ஸ்கூலுக்கு வருவா. உடம்புக்கு என்ன ஜீவா? நீ ஏன் பேச மாட்டேங்கிற? நீ ஊமையா? நேரமாச்சு, ஏறுமா. நல்லா படிச்சுக்கோங்க. சரி. ஜீவா, ஏன்டா இங்க உட்காந்துருக்குற? டிஃபன் எடுத்து வைக்கிற, வா. வாம்மா. ஏமா இப்படி சோர்ந்து போயிருக்க? நீ இப்படி இருக்க கூடாது, தைரியமா இருக்கணும். நான் இருக்கேன்ல, நான் இருக்கேன்ல, சொல்லு. இல்ல, அம்மாவும் கூடவே இருப்பேன். நீ தைரியமா இருக்கணும். அது கூட இருந்த 2 பசங்களும் ஸ்கூலுக்கு போறாங்கல்ல, இவ போல அந்த வருத்தமா இருக்கும். நீ என்ன ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு நினைக்கிறியா? இன்னும் 2 மாசம் தான். டாக்டர் தான் சொன்னாரில்ல, உனக்கு எல்லாம் சரியா போயிடும். நீ சீக்கிரமா பேசுவேன்னு. நீ பேச முயற்சி பண்ணணும், புரியுதா? நீ பேச முயற்சி பண்ணா சீக்கிரமா ஸ்கூலுக்கு போலாம். நீ இப்படி எல்லாம் இருக்க கூடாதுமா. சரி, நீ இப்படி எல்லாம் இருக்கவே கூடாது. சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். என்ன அன்வர், டாக்குமெண்ட் விஷயம் என்னாச்சு? அம்மா, ஜீவா உள்ள கூட்டிட்டு போங்கம்மா. வேற ஒன்றும் இல்லை கண்ணா, ஆஃபீஸ் விஷயமா அம்மா கிட்ட பேசணும். நீ உள்ள போ. போமா, போ. என்ன அன்வர், ஷீதல் என்ன சொல்றாங்க?
ம் அங்கே இருக்க நீ கொடுத்த அந்த பார்ட்னர்ஷிப் டீட்ஸோட ஜெராக்ஸ் எல்லாம் ஷீத்தல் படித்து பார்த்தா அவங்க 3 லட்ச ரூபாய் கொடுத்துருக்கிறதா சொல்கிறதெல்லாம் உண்மைன்னு இவ சொல்கிறா. அண்ணாமலை அது உண்மைன்னா வட்டியும் முதல்ல இப்போ நம்ம கேல்குலேட் பண்ணி பார்த்தா 5 லட்ச ரூபாய் மேலே வருது. அண்ணாமலை இவ்வளோ பணத்துக்கு நம்ம எங்கே போவோம், என்ன பண்ணுவோம்? பணம் கொடுக்க முடியலன்னா? பணம் தரலனா பத்திரிகை கையை விட்டு போயிடும். இல்ல அதெல்லாம் முடியாது. பத்திரிகை எப்படி விட முடியும்? இல்ல என்னால முடியாது. ஷீத்தல், இந்த பத்திரிகை என் உயிர், என் லட்சியம். என் உயிரை கொடுத்தாவது நான் இந்த பத்திரிகை நடத்தியே தீர்வேன். புரியாம பேசாதீங்க அன்வர். சட்டப்படி இதுல உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. அதுவும் அவங்க நினைச்சா பத்திரிகை இழுத்து மூடிடுவாங்க. சார், என்ன இப்போ என்ன சார் பிரச்சனை? உங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் பணம் வேணும், அவ்வளோதானே? ம் நான் ஏற்பாடு பண்ணட்டுமா? நீங்களா? எப்படி? சார், நான் தவசி என்னன்ட்டு போய் கேட்குறேன் சார். நிச்சயமாக கொடுப்பார் சார். வேண்டாம் நல்ல சிவம். அவங்களே பாவம் கஷ்டப்பட்டு கடன் வாங்கி பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த சமயத்தில் நாம் போய் வேறு கடன் கேட்கணுமா? வேண்டாம். அது மட்டும் இல்லை, உங்கள் அண்ணி விசாலனும் ஏற்கனவே அண்ணாமலை மேலே கோவமாக இருக்காங்க. இப்போ பணம் கேட்டு போனோன்னா பிரச்சனை அதிகமாகும். அதுவும் இல்லாமல் அண்ணாமலைக்கு இந்த விஷயம் தெரிஞ்சால் ரொம்ப வருத்தப்படுவாங்க. சார், என்ன சார் சொல்கிறீங்க? ஏன் சார் நாம கேட்கக்கூடாது? உரிமையோடு கேட்கலாம் சார். சார், இன்னைக்கு அவங்க செலவழிக்கிற பணம், பண்ணுற பிஸ்னஸ், சாப்பிட்ற சாப்பாடு, இதுக்கெல்லாம் பணம் எங்கேருந்து சார் வந்தது? எல்லாம் அண்ணாமலைக்கு சேர வேண்டிய பணம் சார். ஆமாம் சார், அவளுக்கு சேர வேண்டிய சொத்தை அடமானம் வச்சு தான் சார் அந்த பணம் அவங்களுக்கு வந்திருக்கு. ஏன் நம்ம கேட்கக்கூடாது? உரிமையோடு கேட்கலாம். கொடுக்க வேண்டியது அவங்க கடமை சார். நிச்சயமா எங்கள் அண்ணன் கொடுப்பார் சார். சார், எங்கள் அண்ணி ரொம்ப நல்லவங்க சார். அந்த வீட்டில் குழப்பம் விளைவிக்கிறதே என்ன அந்த தமிழ் அரசி தான் சார். அதையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் சார். நான் போய் எங்கள் அண்ணன் கிட்ட கேட்டு பணத்தை வாங்கிட்டு வரேன் சார். ஆனால் இந்த விஷயம் அண்ணாமலைக்கு தெரிய வேணாம் சார். வேண்டாம் நல்ல சிவம். பணம் தானே, நான் ஏற்பாடு பண்ணிக்கிறேன். நான் எங்கள் வீட்டில் கிட்ட ஏற்பாடு பண்ணிக்கிறேன். சார் சார், என்ன சார் சொல்கிறீங்க? நீங்கள் பணம் ஏற்பாடு பண்ணுறதா? நல்ல கதையாக இருக்கே சார். எங்கள் தங்கச்சி கஷ்டப்படுவா, அண்ணங்க நாங்கள் பார்த்து சும்மா இருப்போமா சார்? என்கிட்ட விடுங்க சார். பணத்தை ஏற்பாடு பண்ண வேண்டியது என் பொறுப்பு சார். சார், உங்கள் பத்திரிகை எந்த தடங்களும் இல்லாமல் நல்லபடியாக நடக்கும் சார். நல்ல சிவம். சார், ஒன்றும் பேசாதீங்க சார். பணத்தோட வரேன் சார். பாருங்க சார். ஏ சந்திரா, டோலு. ஏ சந்திரா, டோலு. என்ன தூங்குதியாக்கா? பாலங்க. ஐயா, என்ன தூங்குனியா? இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இல்ல, இந்த இடத்துக்கு சொந்தக்காரன் இருக்காம்ல முதலியாரு? ஆமாம். வந்தானா? வந்தாப்புல. என்ன சொன்னா? வந்து சத்தம் போட்டாப்புல. நீங்க என்ன செஞ்சியா? நாங்களும் சத்தம் போட்டோம், போயிட்டாப்புல. இல்ல பயப்படாத. சரி. எது நடந்தாலும் நமக்கு பின்னால் ஐயா இருக்காவுல்ல, பாத்துக்குவாரு. இல்ல எதுனா அவசரம்னா உடனே போன் பண்ணு. போன் நம்பர் கொடுத்தோம்ல, எங்க வச்சிருக்கா? பாக்கெட்ல வச்சிருக்கேன். நீ போன் பண்ண உடனே ஓடி வந்துடுறேன். பாத்துக்கல. சரிங்க. வணக்கம் கங்காணியரையா. சொன்ன வேலையில முடிச்சிட்டோம்ல? சங்கு, எத்தனை தரம் சொல்லியிருக்கேன் என்னைய கங்காணியார்னு பேர் சொல்லி கூடக்கூடாதுன்னு. அந்த பேரை அடியோட மறக்கணும். சரிங்க. மோலியார் வந்து என்கிட்ட பேசின பிறகு அந்த இடத்த காலி பண்ணுறத பற்றி யோசனை பண்ணிக்கலாம். நல்லதுங்கய்யா. இந்தா. ஏய் கங்காணியரே, நீங்க இங்க மெட்ராஸ்ல என்ன காரெல்லாம்? ஏலே வண்டி எடுறா. கங்காணி, டேய் சங்கு, என்னடா இது மெட்ராஸ்ல என்ன பண்றீங்க? என்ன பேண்ட் எல்லாம் போட்டிருக்க?
டேய் சங்க பாருங்க மேடம் நீங்க ஒழுங்கா வேலை செய்யணும் உங்க மேல நிறைய கம்ப்ளைண்ட் வருது என்ன வேணும் இந்த மாதிரி கேட்டீங்கன்னா உங்க சீக்கிரம் பண்ணிக்க வேண்டியதுதான் புரியுதா அப்புறம் இந்த ஆர்டர் விஷயம் யார் சார் நீங்க என்ன வேணும் சார் கேட்குறேன்ல யார் நீங்க என்ன வேணும் தவசி யார் முதலாளியா இருக்காரு அவரு இல்ல எங்க போயிருக்காரு இன்னும் வரல சார் எப்போ வருவாரு தெரியாது சார் நான் உள்ள போலாமா போக முடியாது சார் பர்மிஷன் கிடையாது அவங்க கிட்ட நான் பேசணும் மேடத்துக்கிட்டலாம் பர்மிஷன்லாம் பேசவே முடியாது அப்பாயின்மெண்ட் வேணும் மேடமா அது என் பொண்டாட்டியா அவகிட்ட பேசுறதுக்கு நான் உங்ககிட்ட பர்மிஷன் வாங்கணுமா வாட்ச்மேன் மேடம் உள்ள விடு சாரி சார் உள்ள போங்க சார் என்ன விஷயம் எங்க அண்ணனை பார்க்கணும் அவர் இல்ல வாட்ச்மேன் கிட்ட என்ன பத்தி என்ன சொன்ன என் பொண்டாட்டின்னு சொன்னேன் ஓ உனக்கு இன்னும் அந்த நினைப்பு இருக்கா ஏன் என்ன இப்படி அவமானப்படுத்துற என்ன அவமானப்படுத்துறதுக்கு தான் என் கழுத்துல தாலியை கட்டினியா ஏய் நான் தாலி கட்டினதுனால தான் எச்ச இலை நீ இன்னைக்கு கோபுரத்து மேல உட்காந்துருக்க இந்த கத்துற வேலையெல்லாம் இங்க வச்சுக்காத எதுக்காக வந்தேன்னு சொல்லு எங்க அண்ணனை பார்க்கணும் கூப்பிட வர கத்தாத அவர் இல்ல என்ன விஷயம்னு சொல்லு வந்ததும் சொல்றேன் ஏய் நடிக்காத கூப்பிடுன்னு சொல்றல அவர் காஞ்சிபுரம் போயிருக்காரு வரத்துக்கு 2 நாள் ஆகும் பெரியவரை பார்க்க போயிருக்காங்க என்ன விஷயம்னு சொல்லணும்னா சொல்லு இல்லனா வெளியே போ ஒரு 5 லட்சம் ரூபாய் கொடு 5 லட்சமா ஏய் உங்க அப்பா வீட்டு பணத்தை கேட்கல எங்க அப்பா வீட்டு பணத்தை கேட்கறேன் மரியாதையா கொடு நீ என்ன இங்க சம்பாரிச்சு கொட்டி வச்சிருக்கியா இல்ல பணம் மரத்துல காய்க்குதா நீ கேட்டோன்னே எடுத்து கொடுக்கறதுக்கு இங்க கல் எக்ஸ்போர்ட் பண்றோம் கல்ல நோட் அடிக்கல 5 லட்சமும் கிடையாது 5 பைசாவும் கிடையாது வெளியே போ மரியாதையா கொடுக்க போறியா இல்லையா பணம் யாருக்கு அண்ணாமலைக்கு தானே தெரியும் எனக்கு எல்லாம் தெரியும் அங்கே இருக்க நீ அண்ணாமலை கிட்ட 5 லட்சம் கேட்டா அது கொடுக்கலன்னா பத்திரிக்கை ஆஃபீஸை இழுத்து மூடிடுவேன்னு சொன்னா அண்ணாமலைக்கு எது பணம் எங்க இருந்து கொடுப்பா அதனால நீ சும்மா இருப்பியா உங்க அண்ணன் கிட்ட வந்து பணம் கேட்பேன்னு எனக்கு தெரியும் நீ கேட்டா உங்க அண்ணன் உடனே அள்ளி கொடுத்துருவார அந்த பணத்தை வச்சு அண்ணாமலை பத்திரிக்கை ஆஃபீஸை நல்லபடியா நடத்திடுவால அது நடக்க கூடாதுல்ல அதனால பிளான் பண்ண நல்லா பிளான் பண்ணி தான் உங்க அண்ணனையும் அப்பாவையும் காஞ்சிபுரத்துக்கு அனுப்புனேன் வரத்துக்கு 2 நாள் ஆகும் யாரும் உதவிக்கு இல்லாம நீயும் உன் தங்கச்சி அண்ணாமலையும் நடு ரோட்ல நிக்கணும் அதுக்காக தான் இப்படி பண்ண வெளிய போயா வாட்ச்மேன் உன்னை சாவடிக்காம விட மாட்டேன்டி காஜடியா யாரையா சாவு யாரையா சாவு யார் கூட சீக்கிரம் நீ தான் சாவு போயா
என்னம்மா என்ன கழுவிட்டு இருக்கீங்க? அது அழுக்கா இருந்ததுமா, அதான். என்ன குடிச்சிட்டு வந்தாரா? அது குடிச்சிட்டு வந்தா ஏமா வீட்டுக்குள்ள சேர்க்கறீங்க? இல்லம்மா, நான் தான் சொல்லியிருக்கேன்ல. பசங்க எங்க? ஏன் இப்படி இருக்காரு? நல்ல சிவத்தை யாரோ அடிச்சுட்டாங்க போலமா. மூக்குல எல்லாம் ரத்தத்தோட படுத்துட்டு இருக்கு. அண்ணே, ஐயோ அண்ணே, என்னாச்சு அண்ணே? யார் அடிச்சாங்க? யார் அடிச்சாங்க? என்னாச்சு அண்ணே? அண்ணாமலை உட்கார். யார் அடிச்சாங்கன்னு சொல்லுங்க அண்ணே. உட்கார்றா. என்னன்னு? யார் அடிச்சாங்க? ஏன் இப்படி ரத்தம் வருது? அண்ணாமலை, உனக்கு இப்ப பணம் தேவையா இருக்குல்லம்மா, அதை உனக்கு எப்படியாவது ஏற்பாடு பண்ணதாம்மா நான் போயிருந்தேன். எங்க போனீங்க? உங்களை யார் போக சொன்னது? வேற எங்கம்மா நான் போவேன்? நம்ம அண்ணன் தாசி கிட்ட தான் கேட்க போனேன். ஆனா அவர் ஊர்ல இல்லை. தமிழரசி அவளை எங்கேயோ காஞ்சிபுரத்துக்கு 2 நாளைக்கு அமிச்சிட்டாளாம். பரவாயில்ல, அவளே கேட்டுருவோன்னு பணம் கொடுன்னு அவகிட்ட கேட்டேன். அதுக்கு அவ ஆளுங்களை வச்சு என்னை அடிச்சு வெளியே தூக்கி போட்டாமா. அடிச்சாலா? அடிக்கிறது என்னம்மா, அவ என்ன கொலையா செஞ்சாலும் செய்வாமா. அவ நம்மள அண்ணாமலை, நம்ம அப்பா எவ்வளவு அவமானப்பட்டு எவ்வளவு வேதனைப்பட்டு ஊரை விட்டு இங்க வந்தாரு உனக்கு தெரியுமாமா? உனக்கு தெரியாதுமா? நம்ம தம்பி நம்பி ஏன் 4 நாள் சாப்பிடாம வீட்டை விட்டா ஓடிட்டாமா. எங்க இருக்கான்னு உனக்கு தெரியாதுமா? இதுக்கெல்லாம் காரணம் அவதான், தமிழரசி தாமா. அண்ணாமலை, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமாமா? என்னன்னு? அண்ணாமலை, அவளுக்கு இந்த இன்ஸ்பெக்டர் சந்தானத்துக்கும் ஏதோ ஒரு உறவு இருக்குமா? அவங்க படிக்கும்போது அவங்களுக்குள்ள ஏதோ இருந்திருக்கு. அதை நம்ம அன்பழகன் கண்டிச்சிருக்காரு. அதான் எதுவும் இல்லாத மாதிரி இவ சும்மா நமக்கு சும்மா நடிச்சிருக்காமா. அவ என்னை காதலிச்சது, கல்யாணம் பண்ணிக்கிட்டது எல்லாமே நம்ம சொத்துக்குதாம்மா. எல்லாமே நடிப்புதாம்மா. அண்ணாமலை, எங்களுக்கு பிறக்க இருந்த முதல் குழந்தைய அவ கருவிலே கலைச்சிட்டாமா. நான் எவ்வளோ வேண்டாம் வேண்டான்னு கெஞ்சின், அவ கேட்கலாமா. அந்த சந்தானம் சொன்னாராம், குழந்தை பிறந்தா உன்னோட அழகே போயிடும் அப்படின்னு அவர் சொன்னாரு. இந்த அம்மா செஞ்சுட்டாங்கம்மா. அன்னைக்குதான் அண்ணாமலை நான் குடிக்கவே ஆரம்பிச்சேன். அவனுக்குள்ள தொடர்பு இன்னும் இருக்கு அண்ணாமலை, நிச்சயமா இருக்கு அண்ணாமலை. அண்ணாமலை, ஒரு ஆம்பளை யார்கிட்ட வேணாலும் தோத்து போலாமா, ஆனா
நான் பொண்டாட்டிக்கிட்ட தோத்து போக கூடாதுமா. உங்க அண்ணன் தோத்து போயிட்டாமா. உங்க அண்ணன் தோத்து போயிட்டான். நம்மள தோத்து போயிட்டாமா. அவங்களுக்குள்ள தொடர்பு இருக்குமா? அவங்க 2 பேரும் என்ன எதையாவது செய்வாங்கம்மா. நிச்சயமா எதையாவது செய்வாங்க. ஆனா உங்க அண்ணன் தோத்து போயிட்டாமா. தோத்து போயிட்டான். தோத்து போயிட்டான். என்ன ரொம்ப அமைதியா இருக்கீங்க? ஆபீஸ் கிளம்பலையா? டைம் ஆச்சு. கிளம்புறேன். ஒரு முக்கியமான வேலை இருக்கு. கிளம்புறேன். என்னப்பா, என்ன விஷயம்? ஒன்றும் இல்லைம்மா, ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லை. நான் ஆஃபீஸுக்கு 1/2 hour லேட்டாக வருவேன். என்ன? பரவாயில்ல, வெயிட் பண்ண சொல்லு. பஷீர் கூட இங்கே தான் இருக்கான். நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஆஃபீஸுக்கு வரோம். சரியா? என்னப்பா, காலையிலேருந்தே பார்த்துட்டு இருக்கேன். நீ என்னமோ என்கிட்ட கேட்க தோணுது. என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை பாப்பா. ஒன்றும் இல்லை? ஒன்றும் இல்லை பாப்பா. பாப்பா, எனக்கு ஒரு 5 லட்சம் ரூபாய் தேவைப்படுது. என்னது? எவ்வளோ? ஒரு 5 லட்சம் ரூபாய் பாப்பா. 5 லட்சமா? என்னடா சார் சாதாரணமாக கேட்குற? எதுக்கு? ஓ, ஏதாவது புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்க போறியா? நல்ல இடம் பார்த்து உன் பேரில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண போறியா? சொல்டா, எந்த இடம்? ஒண்ணே முடிச்சிருவோம். நோ ப்ராப்ளம், சொல்லு. இல்லை பாப்பா, நான் பண்ணிட்டு இருக்கிற பிஸ்னஸ்க்கு ஒரு சின்ன பிரச்சனை தான். என்னது? நீ பிஸ்னஸ் பண்றியா? நீ அந்த சூரியன் பத்திரிகையில வேலை பார்க்கறல்ல, சம்பளம் கூட வாங்காம? ஆமா, அந்த சூரியன் பத்திரிகைக்கு ஓனர் நீயா அண்ணாமலையா? பாப்பா, அண்ணாமலை தான் அந்த பத்திரிகையோட ஓனர். நீங்கள் சொல்கிற மாதிரி நான் சம்பளம் வாங்கல. சம்பளம் இல்லாமல் தான் வேலை பார்க்குறேன். ஒரு சின்ன பிரச்சனை பாப்பா. 5 லட்ச ரூபாய் கொடுத்தீங்கன்னா நான் வட்டியை முதல்மா உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணுறேன். இதை பார், உண்மையான முஸ்லீம் வட்டி வாங்க மாட்டான்டா. நீ என் புள்ள கேட்ட 5 லட்ச ரூபாய் தரேன். அதுக்கு பதிலா என் புள்ள எனக்கு வேணும். டேய் நில்டா, எங்க போற? நீ தானே கேட்ட 5 லட்சம். நான் கொடுக்குறேன்னு சொன்னல, ஏன் பதில் சொல்ல போற? நீங்க சொல்றது எனக்கு புரியல பாப்பா. புரியலையா? புரியாத மாதிரி நடிக்கிறியா? இத பார்,
நீ கேட்ட மாதிரி 5 லட்சம் ரூபாய் நான் தரேன். ஆனா நீ அந்த அண்ணாமலை விட்டு வரணும். அண்ணாமலையை மறக்கணும். அந்த பத்திரிகையை தலைமுழுகணும். நீ சும்மா வீட்டுல இருந்தா போதும்டா. நீ ஒண்ணு வேலை பண்ண தேவையில்லை. நான் சொல்ற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க. அதான் எனக்கு வேணும். அது போதும். ஏன் அப்போ ஒவ்வொரு தடவை நான் உங்ககிட்ட உதவி கேட்டு வரும்போது ஏன் என்ன இப்படி அவமானப்படுத்துறீங்க? யார் யார் அவமானப்படுத்துறா? நீ என்ன அவமானப்படுத்துறா இல்ல நான் உன்னை அவமானப்படுத்துறேனா? நான் பொண்ணு பார்க்க கொடைக்கானலுக்கு வரேன்னு அம்மாட்ட நீ தானே சொன்ன. உன் பேச்சை கிட்ட இல்ல ஏற்பாடு பண்ண. அதுக்கப்புறம் திடீர்னு நான் வந்து அந்த பொண்ணு ஊமையாயிட்டா, அந்த பொண்ணுக்கு நான் கார்டியனா இருக்க போறேன், என்னால வர முடியாதுன்னு நீ தானே என்ன அவமானப்படுத்தின. இதை பாருங்க பாப்பா. நான் மாமா ஏன் கோவப்படுறீங்க? அதான் அன்வர் தெளிவா ஒரு விஷயத்த சொல்லிட்டார்ல. நான் அந்த பத்திரிக்கை விட்டு வரமாட்டேன், அந்த குழந்தைங்களுக்கு கார்டியனா இருக்க போறேன், கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னார்ல. ஏன் பிரச்சனை தேவையில்லாம வளர்த்துட்டு இருக்கீங்க? அன்வர் எடுத்த முடிவு கரெக்டா தப்பா நம்மளுக்கு தெரியாது. ஒரு 2 வருஷம் போட்டோம், அவரா ஒரு முடிவுக்கு வருவாரு. அப்போ இந்த பிரச்சனையை பேசி தீர்த்துக்கலாம். இல்ல மாப்ள, என்னால ஆமா, அவர் 5 லட்சம் ரூபாய் கேட்டிருக்காரு. உங்களால கொடுக்க முடிஞ்சா கொடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க. ஏன் தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க? இல்ல மாப்ள, எனக்கு என் புள்ள வேணும். ஆமா, உங்களுக்கு உங்க புள்ள வேணும். அன்பா பேசுங்க. நீங்க ஆபீஸ்க்கு போகாம லேட் பண்ணும்போதே தெரியும் வீட்ல ஏதோ பிரச்சனை பண்ண போறீங்கன்னு சொல்லிட்டு. அன்வர் நீங்க கிளம்புங்க. நீங்க வாங்க மாமா, ஆபீஸ் போலாம். டேய் நில்டா. நீ எங்க போற? எனக்கு பதில் சொல்லிட்டு போ. பதில் சொல்லி ஆகணும். சொல்லு. நான் என்ன சொல்லணும்னு எதிர்பார்க்கறீங்க? சொல்றேன். ஆமா, அண்ணாமலை பொண்டாட்டி மாதிரி தான். அந்த 3 பசங்க நான் தான்ப்பா. போதுமா? இதுதானே கேட்கறது எதிர்பார்த்தீங்க? டேய் அன்வர், என்ன பேசுற? பஷீர் சும்மா இருங்க. எனக்கு வர ஆத்திரத்துக்கு. சும்மா இருக்கீங்களா? நீங்க ஆபீஸ் கிளம்புங்க. இல்ல மாப்ள, அன்னைக்கு நீங்க தானே என்ன உங்க புள்ளன்னு சொன்னீங்க. இன்னைக்கு உங்க புள்ள சொல்றேன் ஆபீஸ் போங்க. தயவு செஞ்சு ஆபீஸ் போங்க. அன்வர் வாப்பா கிட்ட எப்படி பேசணும்? வேற எப்படி பேச சொல்ற பஷீர்? வேற எப்படி பேச சொல்ற? எத்தனை தடவை சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாரு. எனக்கும் அண்ணாமலைக்கும் அந்த மாதிரி எந்த உறவிலும் பஷீர், நாங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான். நான் இதெல்லாம் செய்யறது அண்ணாமலைக்காக இல்ல பஷீர். அண்ணாமலைக்காக இதெல்லாம் செய்யல. என் ஃப்ரெண்டோட 3 பசங்களுக்காக செஞ்சுட்டு இருக்கேன். அதை சொன்னா இவர் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு. சரி சரி, ஏன் ஒவ்வொரு தடவை நான் அவமானப்படுத்துற எப்படி? நான் அவரோட மகன் தானே. இங்க பார், இனிமே என் உறவு பத்தியும் அண்ணாமலை உறவு பத்தியும் அவரை கொச்சப்படுத்தி பேச வேண்டாம்னு சொல்லு. There is a limit and this is it. அன்வர், என்ன மாமா இதெல்லாம்? வாங்க மேடம். என்ன தனியாக வந்திருக்கீங்க? அன்வர் வெளியா கூட? அன்வர் முக்கியமான விஷயமா வெளியே போயிருக்காரு. இந்த பிரிண்டிங் ப்ரெஸ் விஷயமா லோன் கேட்டிருந்தீங்களே, அதெல்லாம் சேங்ஷன் ஆயிடுச்சு. ஸோ நாங்கள் கேட்டிருந்த அந்த டாக்குமெண்ட்ஸு, லீகல் ஸ்க்ரூட்டினி ரிப்போர்ட்டு, வேல்யூஷன் ரிப்போர்ட்டு இதெல்லாம் கொடுத்துட்டிங்கனாக்கா 2 நாளில் ப்ராசஸ் பண்ணி டிஸ்பர்ஸ் பண்ணிடுறோம். ரொம்ப தேங்க்ஸ் சார். பிரிண்டிங் ப்ரெஸ் விஷயமா வரல, வேற ஒரு உதவிக்காக வந்திருக்கேன். சொல்லுங்க, என்ன விஷயம்? நான் ஒரு பத்திரிக்கை நடத்துறேன்ல. ஆமா, சூரியன் பத்திரிக்கை. அந்த பத்திரிக்கை விஷயமா தான் வந்திருக்கேன். அந்த பத்திரிக்கை மேல கொஞ்சம் கடன் இருக்கு. இப்போ நான் பிரிண்டிங் ப்ரெஸ்ஸுக்காக 15 லட்சம் ரூபாய் கேட்டிருக்கேன்ல. ஆமா, நீங்க ஒரு 5 லட்சம் ரூபாய் முன்னாடி கொடுத்தீங்கன்னா நான் அந்த கடனை அடிச்சிடுவேன். அதுக்காகத்தான். அப்படிலாம் கொடுக்க முடியாதுங்க. இப்போ நாங்கள் ப்ரெஸ்ஸுக்காக தான் லோன் சேங்ஷன் பண்ணியிருக்கிறோம். அதனால நாங்கள் பேங்க் டிடி எடுத்து டைரெக்டாக ஓனர் பேர்லேயே அவர்கிட்ட கொடுத்துருவோங்க. ப்ரெஸ் உங்களுக்கு சொந்தமாயிடும். நடுவில் நீங்கள் கேட்குற மாதிரி பீஸ் மேலாக கேஷ் கொடுக்க முடியாதுங்க. அதுக்கு ரூல்ஸ் இல்லைங்க. இல்லை, எப்படியாவது நீங்கள் இந்த பணத்தை கொடுத்தீங்கன்னா எனக்கு உதவியாக இருக்கும். இல்லைன்னா இந்த பத்திரிகையை நடத்தவே முடியாது. இல்லைங்க, இந்த ப்ரெஸ்ஸுக்காக தாங்க லோன் சேங்ஷன் பண்ணியிருக்கோம். இப்படி தனிப்பட்ட முறையில் கேஷ் கொடுக்க முடியாதுங்க. சாரி. ஏதாவது கொஞ்சம் ட்ரை பண்ண முடியுமா? இல்லைங்க, ஐ எம் சாரி, அப்படியெல்லாம் கொடுக்க முடியாதுங்க. சரி. என்ன தமிழரசி, ஆபீஸை சுத்தி சுத்தி பார்த்துட்டு இருக்க? என்னது இது? பத்திரிக்கை ஆஃபீஸ்னா பெருசாக இருக்கும்னு எதிர்பார்த்தேன். இங்கே வந்து பார்த்தா ஏதோ பழைய மோச்சரியில் பணத்தை.
தூக்கி போட்டு அதை கோடவுனை மாற்றி ஆஃபீஸ் நடத்துகிற மாதிரி இருக்கு. இந்த லட்சணத்தை இழுத்து மூடுறதுக்கு தான் என்னை வர சொன்னீங்களா? வந்த வேலையை பாருங்க. மனோகர் சார், இந்து, சாந்தாராம் சார், எல்லாரும் வெளியே போங்க. நான் ஆஃபீஸை இழுத்து மூடணும். இங்கே இருக்கீங்க மேடம், பேங்க்கு போயிருக்காங்க. உங்களுக்கு பணம் தானே வேணும், அங்கே வந்தவொடனே டெஃபினட்டாக கொடுத்துருவாங்க. ப்ளீஸ். யாரை மேடம்னு சொல்றாரு? அண்ணாமலையே தான். ஓ, அண்ணாமலை மேடமா? அவங்க கோடி கோடியா பணத்தை பேங்க்ல வச்சிருக்காங்க. லாக்கர்ல அவங்க நகையை பூட்டி வச்சிருக்காங்க. எந்த அண்ணன் காவடிக்கும் பேங்க்ல 10 காசு கூட கொடுக்க மாட்டாங்க. நீங்க மரியாதையா வெளியே போங்க. மேடம், நான் சொல்றதை கேளுங்க. எதுவா இருந்தாலும் உட்காந்து பேசி தீர்த்துக்கலாம். நீங்க பாட்டுக்கு அவசரப்பட்டு இழுத்து மூடினீங்கன்னா 5 லட்ச ரூபாய் பணம் கிடைக்காது. 5 பைசா கூட கிடைக்காது மேடம். அப்புறம் அவங்க பாட்டுக்கு அழகா சந்திரன் ஒரு பத்திரிக்கை ஆரம்பிச்சு போயிட்டே இருப்பாங்க. அங்கே இருக்க நீ 5 லட்சத்தை நான் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன்ல. எல்லாரையும் மரியாதையா வெளியே போக சொல்லிட்டு இழுத்து பூட்டுங்க. இப்போ நீங்களா வெளியே போறீங்களா? அங்க பாருங்க, அடியாட்களை கூட்டிட்டு வந்திருக்கேன். கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளட்டுமா? மேடம் ப்ளீஸ், எங்க மேடம் நிச்சயமா பணத்தோட வருவாங்க. அவசரப்பட்டு ஆஃபீஸை எடுத்து மூடிடாதீங்க. கொஞ்சம் பொறுமையா இருங்க ப்ளீஸ். அம்மா, என்னமோ அர்ஜென்ட்டாக ஃபோன் பண்ணி ஃபைல் கிடச்சிருக்குன்னு சொன்னீங்க. ஆமாப்பா, பாரு. என்னப்பா? அம்மா, இந்த டாக்குமெண்ட் தான் தேடிட்டு இருந்தோம். இது எப்படிமா உங்களுக்கு கிடைச்சது? காலையில அண்ணாமலை ஃபைலு 1 லட்சம் தேடிட்டு இருந்தது, கிடைக்கலன்னு போயிடுச்சு. அப்புறம் நம்ம சும்மா தானே இருக்கோம்னு தேடி பார்த்தேன், இது கிடைச்சது. அதான் உனக்கு ஃபோன் பண்ணப்பா. அம்மா, நாச்சியப்பன் கதிரேசன் கிட்ட கொடுத்தது 1 லட்ச ரூபாய் மட்டும்தாம்மா. இதாம்மா ஒரிஜினல் டாக்குமெண்ட். 3 லட்ச ரூபாய் கொடுத்தது அங்கே ஏற்கனவே நம்மளை ஏமாத்திட்டு இருக்கா. இது போதுமா? நான் ஒரு வழி பண்ணிடுறேன். அண்ணாமலை எங்கம்மா? பேங்க் போயிருக்குப்பா. ஓகே, வரேம்மா. தேங்க்ஸ். பார்த்து போப்பா. மெதுவா போப்பா. கங்காணியாரே, நீங்க Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.